இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமா நிறைந்த பகுதி, அதை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லயும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர். அது ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தில் பல ஏழைகள் அதிகமா போய் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அதனால இந்த திட்டம் முழுமையா செயல்பட்டா மக்களிடத்தில் அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் வந்துவிடும் என்று கருதி அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியவர்கள் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதி ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட பகுதி. மேலும் புதிதாக சுமார் 4000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே திறக்கப்படும். அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஏழை எளிய மக்கள், வறுமையில் வாடுகின்ற மக்களை அவர் கண்காணித்து புரோக்கர் மூலியமா பணத்தாசை காட்டி கிட்டிய முறைகேடா எடுக்கிறாங்க. அது நாமக்கல் மாவட்டத்தில் தான் அதிகமா எடுத்திருக்கிறாங்க. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதா திமுக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சு, திமுக அரசாங்கம் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் ஒரு குழு போய் சோதனை செஞ்சு அதில் முறைகேடு நடைபெற்றதா கண்டறிந்து அதுக்கு நடவடிக்கை, முதல் நடவடிக்கையா அவர்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதியை ரத்து பண்ணாங்க. ஆனா கைது பண்ணல. எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை எண்ணி பாருங்க. ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. கிட்னி திருடுகிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதனால வந்திருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அத்தனை பேரும் நீங்க தெரிந்து கொள்வது, நீங்க ஏதாவது திமுக கட்சி சேர்ந்தவங்க மருத்துவமனை நடத்திட்டு தான் மருத்துவமனையில் நீங்க போய் ஏதாவது சிகிச்சை பெற்று அறுவை சிகிச்சை பெற்று பண்ணிருந்தீங்களா? நீங்க போய் உங்களுக்கு நம்பகமான மருத்துவமனை போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க. இல்லைங்களா, உறுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா பள்ளிவளத்தில் ஒரு பெண் கிட்னியை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறாங்க. பணத்தாசை காட்டி இந்த ஏழை பெண்ணுக்கு அந்த அம்மாவும் கிட்னி கொடுக்குன்னு சொல்லி போய் அந்த ஆபரேஷன்ல ஒத்துக்கிட்டு அந்த கிட்னி கொடுத்தது அந்த அம்மா நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அந்த அம்மாவுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு மருத்துவரிடம் போய் அதை சோதனை செஞ்ச போது கிட்னிக்கு பதிலா கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலா கல்லீரல் எடுத்துட்டாங்க. எப்படி ஒரு மோசமான ஆட்சி, சிந்திச்சு பாருங்க. இவர்களாம் நாட்டு மக்கள் நன்மை செய்வாங்க. நாட்டு மக்கள் எப்ப உறுப்புகளை திருடுறாங்களோ அந்த ஆட்சி உருப்படியாது. உருப்படியாகுமா சொல்லுங்க? நாளா கிராமத்தில் பிறந்த வாழ்ந்த உங்களை மாதிரி நான் ஒரு விவசாயி. ஆக இப்படி மக்களை வாட்டி வதைத்து வறுமையை பயன்படுத்தி அவர்களை அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அது மட்டுமல்ல, இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிற அந்த எம்எல்ஏவை இன்னும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா எதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. அண்மையில கரூர் ஆத்தத்தான ஒரு பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாசம் போன மாசம் 27ஆம் தேதி என்று கருதுகிறேன் ஒரு அசம்பாவம் நடந்தது. தெரியுமில்ல உங்களுக்கு எப்படின்னு? ஒரு கூட்டத்தில் தள்ளுமுறை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 41 உயிர்கள் நாம இழந்திருக்கிறோம். அதுக்கு யார் காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமில்ல? அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் முழுவதும் விசாரிக்கப்பட்டு தவறு செயல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அரசாங்கம் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு நபர் கமிஷன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு ஒரு துறை செயலாளர், ஒரு ஏடிஜிபி பேட்டி கொடுக்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டால் எந்த தகவலா இருந்தாலும் அந்த ஒரு நபர் கமிஷன் எடுத்து சொல்ல வேண்டும். ஆனா அரசின் சார்பாக அரசு செயலாளர் அவர் கையை காட்டிட்டு இருந்தா பிரச்சனை இருக்காது, அவர் முகத்தை காட்டி இருந்தா பிரச்சனை இருக்காது. இதுக்காக உங்களை எல்லாம் செயலராக்குனாங்க. அரசியல் பேசுவதற்கு இல்ல, அரசு போடுகிற திட்டங்களை செயல்படுத்ததான் உங்களுக்கு பதவி. அரசியல் பேச வேண்டும்னா பதவியை உதறி தள்ளிட்டு வெளியில் வந்து பேசுங்க. அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் பல கருத்துல தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் இங்க இருக்கின்ற கரூர்ல ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த சம்பவத்தை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஏடிஜிபி சொல்ற கருத்துக்கு அங்க இருக்கிற டிஎஸ்பி கட்டுப்பட்டு தான் வேண்டும். ஆக
எப்படி நியாயமா விசாரணை மேற்கொள்ள முடியும்? மக்கள் கேட்கிறாங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இப்படி முயற்சி எடுக்கிறது தெரியவில்லை. நாளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வர இருக்கின்றது. நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை, நியாயமாக நேர்மையாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். தவறு செய்தவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கருத்து, நிலைப்பாடு. நாளை தெரியும் என்று கருதுகின்றேன். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். அதே போல பொங்குடன் ஸ்டாலின் இப்படி அடிச்சு வீடு வீடா இந்த அட்டை தூக்கிட்டு அரசு அதிகாரி வருவாங்க. என்ன 46 பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதாகவும், அந்த 46 பிரச்சனையில எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தா மனுவா எழுதி அந்த அரசு அதிகாரி கொடுத்தீங்களா, சம்பந்தப்பட்ட துறை அந்த அதிகாரிகள் அந்த மனுவுக்கு வழங்கி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களா? நடக்கிற காரியமா? இன்னும் இருக்கிறது ஆயுசு 7 மாசம் தான். அதுக்குள்ள எப்படி இதை நிறைவேற்ற முடியும்? அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை மையமா வச்சு மக்கள்கிட்ட ஆசை காட்டி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு திரு ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதே போல உங்களுடன் ஸ்டாலின் இந்த மக்கள் எதையும் நம்பி மனு கொடுத்தாங்க. அந்த மனு சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் என்ற இடத்துல ஆத்துல கிடக்குது. இந்த மனு ஆத்துல கிடக்குது. ஆக இப்படி மக்களை ஏமாற்றி, மக்களை திசை திருப்பி, மக்களிடத்திலே கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெறுவதற்காக திமுக அரசு போடுகின்ற நாடகம் என்பதை நேரத்திலே தெரிவித்து, அதே போல ஏழை மக்கள், இங்கே ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, அருந்ததியர் மக்கள் அறிந்த அதிபதி, பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. இந்த பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள், ஏழை மக்கள் அவள் கூரை வீட்டில் இருந்தா அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள் அவளுக்கு 2-3 மகன்கள் இருந்தா அவர்கள் திருமணமாகி தனி குடித்தலம் போகின்ற பொழுது அவருக்கு வீட்டு மனை இல்லாம கஷ்டப்படுவதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கணக்கிடப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடன் அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி பிரமாதமான கான்கிரீட் வீடு அருந்ததியர் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி இருக்கின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதேபோல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, கடுமையான மழை பெய்தாலும் விடாமல் இங்கே நின்று அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் எங்கள் நோக்கம். உண்மையிலேயே நான் 172வது கூட்டம் பேசிட்டு இருக்கிறேன். உங்களை தமிழ்நாட்டில் 171 கூட்டம் முடிச்சு 172 சட்டமன்ற தொகுதி பரமத்தி வேலூர்ல உங்களை சந்திக்கிறேன். இங்கதான் எனக்கு முழு திருப்தி, முழு மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு மழை பெய்தும் இந்த மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் மழையிலே நனைந்து எங்களுடைய எழுச்சி சுற்றுப்பயணத்திலே மேற்கொண்ட அத்தனை மக்களுக்கும் கோடான கோடி நன்றி. அதே போல 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாம் கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பத்திரமா வாகனத்தில் போய் சேருங்க. வாங்கின ஓட்டுநர்கள் நம்முடைய மக்களை அவருடைய இல்லத்துக்கு பத்திரமா கொண்டு போய் சேருங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்.